அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தன்மை குருவாழ்க. அன்பு சார்ந்த ஜோதிட உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய இன்ப அன்பு வணக்கம். இப்ப ஒரு ஜாதகத்துல உடன் பிறந்தோரை கண்டறிவது எப்படி, எவ்வளவு எண்ணிக்கையில சகோதரம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும், சகோதரக்காரன் செவ்வாயை பார்க்க வேண்டும். இந்த ஒற்றை வரியை தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டோம் எல்லாருமே. அதாவது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை பாரு, 3ஆம் இடத்து அதிபதியை பாரு, 3இல் நின்றவனை பாரு, செவ்வாயை பாரு, சகோதரக்காரனை பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போய் சகோதர உடன் பிறந்தவரை கண்டறிவதற்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சகோதரனா எப்படி கண்டறியுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாகவே பொதுவாக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி, 3இல் நின்றவன், பார்த்தவன், இணைந்தவன், காரகன் செவ்வாய், இதைத்தான் எல்லாமே டயலாக்காக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நம்ம சகோதரன் எத்தனை, உடன் பிறந்தோர் எத்தனை அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். சகோதரன் அதிகமா குறைவா அப்படிங்கிறது தெரியும். அதாவது பொதுவாகவே ஜோதிடத்தை எல்லாருமே கடல்பாங்க. நான் மட்டும்தான் திருக்குறள்னு சொல்றேன். நான் ஒத்தையா நிற்பேன். அந்த திருக்குறள்னு சொல்ற வகையில நான் ஒத்தையா நிற்பேன். ஜோதிடத்தை கடல் 1000 பேர் சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்குற முறையில சொல்லி கொடுத்தா ஜோதிடம் எளிதாகும், இல்லைன்னா கடல் தான். புரியுதா? இப்ப இந்த ஆய்வை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்ட்டு. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறத விட நான் சொல்ற இந்த அமைப்பை பார்க்கணும். இது என்ன அமைப்பு அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். பார்த்தீங்கன்னா, அதாவது காலப்புருஷ அமையப்படி மேசம் முதல் மீனம் வரை நாம் கணக்கிடுகிறோம். அதுல காரகத்துவத்துல சூரியன் என்பது அப்பா, அது அனைவரும் அறிந்ததே தான். அடுத்த அப்படி இந்த ஜாதகத்துல சந்திரன் என்பது அம்மா, செவ்வாய் என்பது இரத்தக்காரகன், இரத்த உறவு இரத்தக்காரகன். இந்த அப்பாவுக்கு திரிகோணத்தில் இந்த சூரியன் செவ்வாயுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சூரியனுக்கு செவ்வாயோட தொடர்பு நாடி முறைப்படி திரிகோண அமைப்பில் கிடைக்கின்றது. இந்த செவ்வாய் பார்வையால் 4ஆம் பார்வையால் சந்திரனை நோக்குகிறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த இரத்த தொடர்பு அப்பா வழியே கிடைக்கிறது. அதனால் சகோதரன் என்கிற செவ்வாய் உருவாகிறான். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட், நான் சொல்ல போறதுதான். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேருடைய தொடர்பும் நல்ல நிலையில் இருந்தால் உடன்பிறப்புகள் அதிகம். இந்த 3 பேரும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் மாறுபட்ட நிலைகளில் சரியான அமைப்பில் அமரவில்லை என்றால் அந்த ஜாதகத்தில் உடன் பிறந்தோர் குறையும். அதிகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் 3 பேரும் நல்ல நிலையில் திரிகோணம், கேந்திரம் அந்த நிலையில் இருந்தால் 5 பேர் வரைக்கும் சகோதரம். இவர்கள் அந்த அமைப்புகள் இல்லாம 6-8ஆக, அதாவது சூரியனும் சந்திரனும் 6-8ஆக அல்லது செவ்வாயும் சந்திரனும் 6-8ஆக இப்படி ஏதாவது மாற்று கோணங்கள் இருந்தால் சகோதரம் குறையும், மிக குறையும். 3 பேர் தான், இன்னும் போனா 2 பேர் தான். இந்த ஜாதகத்துல சகோதரன் எத்தனை அப்படிங்கிறத கண்டறியதுக்கு முன்னாடி இந்த பரிசோதனையை, இந்த நீட் தேர்வு நடத்தலைன்னா பரீட்சையில வெற்றி பெற முடியாது. புரியுதா? இந்த சூரியனுக்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்படுகிறது, அதன் மூலியமாக தாய்க்கு ஏற்படுகிறது. சரி, ஏன் தாயை நம்ம சொல்றோம்னா, ஒரு ஜாதகத்துல சகோதர அறியறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே சந்திரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் ஏன் நல்லா இருக்கான்னு பாருங்க. சந்திரன் தான் கர்ப்பப்பை, சந்திரன் தான் அம்மா கிட்ட தான் கர்ப்பப்பை இருக்கு. அந்த கர்ப்பப்பை நல்ல நிலையில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாதான் சகோதரத்தை துல்லியமாக கணக்கிட முடியும். இல்லைன்னா அரைகுறையா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம் தான் சொல்ல முடியும். சரி, மேற்கொண்டு நான் சில உதாரணங்களை சொல்றேன், அது என்ன காரணம். ஜாதகத்துல எந்த ஜாதகம் வந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 9இல் சந்திரன், அப்ப சந்திரன் திரிகோணம் பெறுறார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகு திரிகோணத்தில் இருக்கார், சுயசாரத்திலே இருக்கார். அப்ப சந்திரன் இங்க வலுப்பெற்று விட்டார். அப்ப சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால்
அவருக்கு சகோதரம் அதிகமாக இருக்கும் என்று நாம் ஆய்ந்து கொள்ளலாம். இப்ப இந்த லக்கணத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இங்க இருக்கார். சூரியனும் சந்திரனும் ஆரெட்டா இருக்கு. இந்த ஆரெட்டா இருக்க அமைப்புல செவ்வாயோட தொடர்பு சந்திரனுக்கு ஏற்படுது. அது சந்திரனுக்கு தந்தை வழியாக ரத்தம் செலுத்தப்படுகிறது. ஆனால் சூரியன் நீசம். இப்படி இருந்தா இந்த ஜாதைக்கு சகோதரன் கம்மி. இந்த அமைப்பு பாருங்க. இந்த அமைப்புல சூரியனும் செவ்வாய், இதுல லக்கணம் நான் போடல, சூரியனும் செவ்வாய் போட்டிருக்கேன், சந்திரனுக்கு போட்டிருக்கேன். இப்ப சந்திரனுக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணைவு 6, 8. இவருக்கு சகோதரர் ரொம்ப கம்மி. ஒன்று இருக்கும், ஒரு உடன்பிறப்பு இருக்கலாம். இவர் இருப்பா ஜாதகம் இருப்பா, கூட ஒரு உடன்பிறப்பு இருக்கலாம். அவ்வளோ அதிகமாக இருக்காது. செவ்வாய் உச்சம்தான், பலம் தான், சகோதரக்காரர்கள் பலம் தான். ஆனால் சந்திரனுக்கு தேவைப்படுகிற 2 கிரகங்கள் சூரியன் செவ்வாய். இந்த சூரியன் செவ்வாய் இணைவு இந்த சந்திரனுக்கு சம விகிதத்தில் கேந்திர திரிகோணங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அந்த சாதகத்துக்கு சகோதரன் அதிகம். அடுத்து கன்னி லக்கணம் போட்டிருக்கேன். 9 சந்திரன். சந்திரன் 9 திரிகோணத்துல உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல நிலையில் இருக்காரு. அப்ப நீங்க நான் சொல்ற கணக்குப்படி ஐயா சகோதரன் அதிகமா வரும், ஏன்னா சந்திரன் திரிகோணத்துல இருக்காரு அப்படின்னு நீங்க அனுப்பீங்க. அங்க போகும்போது தான் சாரம் பார்க்கணும். சந்திரன் கார்த்திகை நின்னா, சூரியன் 6 நின்னா, லக்கணத்துக்கு 6 சூரியன் மறைஞ்சிருவார். அப்ப சகோதரன் கம்மி. நான் சொல்றது கேந்திர திரிகோணம் தான் சகோதரன் அதிகம், ஆனா சாரம் பார்க்கணும். அதே மாதிரி சந்திரனுக்கு சூரியனும் செவ்வாயுடைய கதிர்வீச்சுகள் சம விகிதத்துல சரியான இடத்துல இருந்து கிடைச்சாதான் சகோதரம் 5 வரைக்கும் சொல்லலாம். இந்த குறைபாடுகள் இருந்துன்னா சகோதரம் 3, 2, 1 தான் வரும். இனிமே வர்ற காலத்துல 2க்கு மேல் போகாது. இருந்தாலும் இதுதான் அதோட ஃபண்டமெண்டல். இது காரணம் என்னன்னா அதிக சகோதரம் பார்க்கறதும் குறைவான சக்தி இப்படி தான் பார்க்கணும். நம்ம நேராக ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே கர்ப்பப்பையை பார்க்கணும், சந்திரன் என்கிற அம்மாவை பார்க்கணும். சந்திரன் தான் கர்ப்பப்பை. அதனால் அந்த ஜாதகத்தில் தாயுடைய கர்ப்பப்பையுடைய நிலைகளை இந்த சந்திரன் உணர்த்தி விடுவார். அடுத்து ஒரு ஜாதகம் துலா லக்னம், சந்திரன் உச்சம், வர்க்கோத்தமம், செவ்வாய் பார்க்கிறார், சூரியனுக்கு திரிகோணத்தில் தான் இருக்கு. துலா லக்னம் சூரியனும் சந்திரன் ஒன்று கொண்டு திரிகோணத்தில் தான் இருக்கு, செவ்வாயோட பார்வை இருக்கு. அப்ப இதுக்கு அதிக சகோதரர் இருக்கணும், 5 வரைக்கும் இருக்கணும். ஆனா சனி பார்த்துட்டா குறைஞ்சிடும், 2 தான் அல்லது 3 தான், அதிகபட்சம் 2 தான். இப்படிதான் நடக்கணும். எனவே சகோதர அறியறதுக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடம் காரக நிலை, 3ஆம் இடத்துக்கு நின்ற காரகத்தை பார்ப்பதனால முதல்ல எடுத்தோடனே ஜாதகத்தை எடுத்தோடனே கண்ணில் சந்திரன் தான் தெரியணும், கர்ப்பப்பை தான் தெரியணும், தாய் தான் தெரியும். இந்த தாய்க்கு சூரியனும் சந்திரனும், சூரியன் வழியாக ரத்தம், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் செலுத்தப்படுகிறது. அது சரியா இருக்கா, அந்த கூட்டு அமைப்பு சரியா இருக்கான்னு பார்த்தா தான் நம்ம சகோதரத்தை துல்லியமாக பண்ண முடியும். எனவே சகோதரம் அறிவதற்கு இது முக்கியமான ஒரு அடிப்படை. இது ஒரு முதல் கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தை வச்சுட்டு தான் நம்ம அடுத்து 3ஆம் இடம், 3 நின்றவங்கள் காரக நிலைக்கு போகணும். இந்த சந்திரன் உச்சம் செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது, சூரியனுக்கு திரிகோணத்தில் இருக்கு. ஆனா சனி பார்த்துட்டார், எண்ணிக்கையை குறைச்சிட்டார். இப்போ இது மீன லக்னம். நீங்கள் தானே சொன்னீங்க சந்திரனை பாருன்னு சொன்னீங்க. ஆமாம், பார்க்க சொன்னா சந்திரன் நீசம், ஆனால் திரிகோணத்தில் இருக்காரு, ஆனால் சகோதரம் அதிகமாக இருக்குதே அப்படின்னா இந்த நீசம் பெற்ற சந்திரனை
ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்த்து விட்டால் சந்திரன் வலுப்பெற்று விடுகிறார், நீசத்தன்மை விலகி விடுகிறார். தாய்க்கு சகோதரர், ஜாதகருக்கு சகோதரர் அதிகம். ஆனால் இந்த சுக்கிரன் இல்லை என்றால் இந்த சந்திரன் நீசமாகி மற்ற ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய பார்வையில் என்றால் சகோதரர் குறையும். இதுதான் இப்படி தான் சந்திரன் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே சந்திரனை தான் நம்ம பார்க்கணும். சந்திரனை பார்த்து அந்த சூரியன் என்ற அப்பா வெள்ளை இடத்தில் சிவப்படுத்தி என்று சொன்ன ரத்தக்காரனுடைய தொடர்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் துல்லியமாக கணிக்கலாம். சில பேர் துருவமே தெரியாது, துருவம்லாம் பித்தலாட்டாங்க, துருவம்லாம் இருக்குது, சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து புரிய வச்சா தான் வரும். நன்றி, வணக்கம்.